பேச போகிற டாபிக் வந்து ஸ்ட்ரிங் தியரி அண்ட் சூப்பர் ஸ்ட்ரிங் தியரி பற்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்னா நீங்கள் 2 வீடியோ நான் ரெஃபரன்ஸ் கீழே போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை போய் பாருங்கள். ஒரு வீடியோ வந்து குவார்க்ஸ் பற்றி, குவார்க்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு ஆட்டம்ஸ்குள்ளார அப்படிங்கிறது ஒரு வீடியோ. இன்னொரு வீடியோ வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, ஐன்ஸ்டீனோட கான்செப்ட். அந்த 2 வீடியோ லிங்க்கும் நான் கீழே போடுறேன். அதை பேஸாக வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய புரிய வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபவுண்டேஷன்லாம் ஹேஷ் அவுட் பண்ணிடலாம். நம்ம கிராவிட்டியோட எவல்யூஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன் வந்து கிராவிட்டியை ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஐன்ஸ்டைன் வந்தார். ஐன்ஸ்டைன் வந்து கிராவிட்டி வந்து ஃபோர்ஸ் கிடையாது, கிராவிட்டி வந்து ஒரு ஸ்பேஸ் டைம் கர்வச்சர்னால ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அவர் ப்ரொப்போஸ் பண்ணார். அதுக்கப்புறம் நம்ம குவாண்டம் வேர்ல்டுக்கு வந்தாச்சு. ஐன்ஸ்டைன் மாடலில் குவாண்டம் உலகத்தில் அந்த இன்ட்ராக்ஷன் நடக்கிற பார்ட்டிகல்ஸ் பேர் வந்து கிராவிட்டான்ஸ். சரி, இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, ஸ்டாண்டர்ட் மாடல் அப்படின்வாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா 2 செக்ஷன் இருக்கும். ஒன்று வந்து ஃபெர்மியான்ஸ், இன்னொன்று போசான்ஸ். ஃபெர்மியான்